சென்சர் போர்டில் சொன்னது என்னென்னா வந்து தீ பாராட்டும் நாங்களே ஷாக்டு பிகாஸ் நாங்கள் மற்ற எல்லா நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஆல்டர்னேட் டப் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கு மட்டும் நாங்கள் பண்ணவே இல்லை, அந்த தாட்டே வரல. எங்க சின்ன தடை நினைக்கிறீங்க? சின்ன தடையே இல்லை, அது பெரிய தடை. ஒரு வேணா அது ஒரு தலைவலி, அது ஒரு இட்ஸ் டார்ச்சர், இட்ஸ் ட்ராமா, இட்ஸ் ப்ரூட்டல். கமல் சார் படம் பார்த்து he was crying. எப்படி இந்த படம் வெளியே வந்துச்சு, எப்படி பேன் பண்ண விட்டாங்க இந்த படத்தை. Behind Noods Untold Stories of Sudha Gongra. Powered by Airfiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Karthipuram, Coimbatore 200-acre dream township, premium plots, Arabian Garden seafood restaurant. பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து தெரியும், பட் இவ்வளவு குரூயலா ஒரு இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல ரெக்கார்ட் ஆகாம தெரியாம இருந்துச்சு. அர்த்தராத்திரியில் லேடிஸ் எல்லாரையும் வீட்டில இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து துரத்திட்டு வந்து போலீஸ் வந்து ஃபீல்ட்ஸில் வந்து அவங்கள வந்து there was mass rape that happened. Very tragic incident. கூடலூரில் நடந்தது. வயலன்ஸ் நிறைய வைக்கல, எது அவங்களுக்கு தீனியாக இருக்குமோ, எது அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப சானிடைஸ்டு வெர்ஷன் ஆஃப் சினிமா தான் நான் எடுத்துகிட்டு போனேன். அப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்கிற ஒரு படத்தையே வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அமுச்சு விட்டாங்க. முதல்ல இருந்து அவேராக இருந்து தான் நான் பண்ணேன். த்ரூ அவுட் நீங்கள் எவ்வளோ மறைக்க பார்த்தாலும் அது மறைச்சு மூட முடியலை, அதுதான் விஷயம். இந்த படத்தில் எது சென்சர் கட் பண்ணிச்சோ அது எல்லாமே வெளியே வந்திருக்கு. நீங்கள் வந்து கான்பர்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க, டூ ஆர் டை. இதை நீங்கள் தியேட்டர்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு எல்லாமே புக் பண்ணிவிட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணிவிட்டு அப்போது உங்களை வந்து நிற்க வச்சு நீ இது கட் பண்ணலன்னா படம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தை எப்படி வெளியே கொண்டு வரப்போற, எப்படி இந்த படம் வெளியே வரப்போகுது அப்படின்னு. படம் நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லுங்கள். உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இப்போ என்ன? ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு கெட் அவுட் ஆஃப் பராசக்தி. வெரி சூன் ஐ கெட் அவுட் ஆஃப் பராசக்தி. Behind Noods Untold Stories with director Sudha Gongra, powered by Airfiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world fastest growing saloon chain, Karthipuram, Coimbatore 200-acre dream township, premium plots, Arabian Garden seafood restaurant. உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இப்போ என்ன? ஏன்னா யூஸ்வலாக வந்து படம் ரிலீஸ் அப்போ டென்ஷன் இருக்கும், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி ரிசப்ஷன் ஒன்று இருக்கும், இப்போ ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன? அடுத்து என்ன, அதுதான் என்னோடய ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஐ ஹவ் காட்டன் அவுட் ஆஃப் அந்த நர்வஸ்னஸ், அந்த ஃபியர் எல்லாமே தாண்டி வந்தாச்சு. ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு கெட் அவுட் ஆஃப் பராசக்தி. வெரி சூன் ஐ கெட் அவுட் ஆஃப் பராசக்தி. 1 வீக் அவ்வளோதான். என் படத்துக்கு எந்த படமாக இருந்தாலும் ஜஸ்ட் 1 வீக் தான் அந்த படத்தோடு இருப்பேன் நான். அதுக்கப்புறம் மெதுவாக வெளியே வர ஆரம்பிச்சிருவேன். பிகாஸ் அதர்வைஸ் அது வந்து அதுலேயே நான் வந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அ வெரி சக்கிங் திங். ஆல்ரெடி 5 இயர்ஸ் போச்சு, இன்னும் ஒரு 1 இயர் போயிடும். அப்படியே ஈஸியாக ஹாப்பியாக அதுலேயே வாழ்ந்துருவேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் என்ன நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஆக்சுவலாக 2 விஷயம் கேட்க நினச்சேன். பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து ஃபிலிமில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, அந்த சம்பவத்தை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டில் நடந்தது தான். தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு, நிறைய பேர் தீ குளிச்சாங்கங்கிற விஷயம் தெரியும். பட் பொள்ளாச்சி வந்து ஃபுல்லாக நிறைய இடத்துல ரெக்கார்ட் ஆனதில் நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி அதாவது இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து தெரியும், பட் இவ்வளோ குரூயலாக ஒரு இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல ரெக்கார்ட் ஆகாமல் தெரியாமல் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணிங்க, அது சம்மந்தமாக யாராவது உங்களோட தகவல் சொன்னாங்களா? இன்னும் அந்த சம்பவத்தை பார்த்தவங்க இல்லை இதில் இருந்தவங்க அதில் யாராவது சொன்னாங்களா? நான் எங்களோட மை ரீசர்ச் வந்து இந்த மொழி போரை பற்றி பேசணுன்னா டுடே லிவிங் லெஜெண்ட், லிவிங் அத்தாரிட்டி வந்து ஆர் ராமசாமி ஐயா, அவர் புக்கில் தான் ஆரம்பித்தோம். அப்போ தான் எனக்கு வந்து இது பொள்ளாச்சி பற்றி தெரிஞ்சு. இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இந்த அர்த்தராத்திரியில் லேடிஸ் எல்லாரையும் வீட்டில இருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து துரத்திட்டு வந்து போலீஸ் வந்து பெரிய அந்த ஃபீல்ட்ஸ் இருந்திருக்கு, ஃபார்ம்ஸு, இந்த ஃபீல்ட்ஸில் வந்து அவங்கள வந்து there was mass rape that happened. It was a very tragic incident. கூடலூரில் நடந்தது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த கதைக்குள்ளே கொண்டு வர முடியல. அண்ட் எனக்கு ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு வந்து பொள்ளாச்சி வாஸ் வெரி ப்ரூட்டல், கூடலூர் வாஸ் வெரி ப்ரூட்டல், அப்புறம் மாசியில் நடந்தது ப்ரூட்டல், சிதம்பரமில் நடந்தது. சிஸ்டம், த ஸ்டேட் இஸ் ஷூட்டிங் அ ஸ்டூடெண்ட். இது வந்து வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம். ஸோ ஹவு டு யூ ஷூட் அ ஸ்டூடெண்ட்? அது அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தால் அவன் சொல்கிறான் இது வந்து ரப்பர் புல்லட் தான், சுடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ப்ரொசீஜரில் அது இருக்குது. எக்ஸாக்ட்லி. பட் உங்களுக்கு ஒன்று என்னன்னா வந்து
ஆக்சுவலி ஹிஸ்டாரிக்காக நான் சொல்கிறேன். ஹிஸ்டாரிக்கலி ஐ திங்க் ரப்பர் புல்லட்ன்றது வந்து அயர்லாண்டில் ஐ திங்க் இட் வாஸ் அது வந்து இன்வென்ட் வந்ததே ப்ராக்டிஸ்குள்ளே வந்ததே 69 ஐ திங்க். ஸோ நம்ம படம் நடக்குது 65 ஆர் 67 லேட்டர் தான் வந்திருக்கு. 65ல் ரப்பர் புல்லட்ஸ் இல்லை, நம்ம இந்தியாவில் ரப்பர் புல்லட்ஸ் இல்லை. அது தெரிஞ்சும் நான் வச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுல் டீப் ரீசர்ச் எதுக்கு பண்ணுறோன்னா, அந்த ரீசர்ச் பண்ணிவிட்டு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு இப்படி கொஞ்சம் இதை சேஞ்ச் பண்ணால் நான் சேஞ்ச் பண்ணுவேன். அதாவது ஸ்டேட்டை நம்புறான், அவன் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட்டை நம்புறான், இருக்காது அப்படின்னு கண்மூடித்தனமா நம்புறான். பட் அவன் ஸ்டேட் உனக்கு வந்து துரோகம் பண்ணிடுது. ஓகே. அண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல ரீசர்ச் டீப்பாக போகணும், இதுக்கு தான் ரீசர்ச் எல்லா பக்கமும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதில் நான் வந்து டீவியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு டீவியேட் பண்ணுறது வேற, தெரியாமல் தப்பு பண்ணுறது வேற. ஸோ தெரிஞ்சு அப்படி டீவியேட் பண்ணது நிறையவே இருக்குது. தீ பரவட்டும்ங்கிறது வந்து ஒரு டேக்லைன் கிடையாது, அது ஒரு எமோஷன் தான். படத்துக்கும் எமோஷன் அண்ட் தமிழ்நாட்டுக்குமே ஒரு எமோஷன் தான் தீ பரவட்டும் அப்படிங்கிறது. அது வந்து நீதி பரவட்டும்னு அது வந்து சேஞ்ச் ஆச்சு. நம்ம அதுக்கான சர்டிஃபிகேட்லையும் பார்த்தோம், அதில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்க பார்த்தோம். பட் ஒரு படத்தோடைய க்ரக்ஸை நான் பார்த்தேன். தீ பரவட்டுங்கிறது ஒரு படத்தோட மொத்த க்ரக்ஸே அதுதான். அது சேஞ்ச் பண்ணுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அது நீதி பரவட்டுன்னு மாற்றுறதோ இல்லை வந்து அண்ணா தான் ஆட்சி பண்ணுவாருன்னு சொல்கிறதோ அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் படம் ஓகே நல்லா இருக்குது. பட் ஒரு க்ரக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, நீ கடைசி எத்தனை பேர் ஆட்சி மாறான்னு சொல்கிறா, நீ வந்து இதை மாற்றணும்னு நினைக்கப்போ உனக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் வர வரைக்கும் நான் தான் ஆட்சி பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து ஒரு எமோஷன் ஆக்சுவலி. அது சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சா, என்னடா அது மிஸ் ஆகுது? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அஃப்கோர்ஸ் எனக்கு முன்னாடியே அது தெரியும், நான் புக்ஸ் படிச்சிருக்கேன். அண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். அப்புறமா உங்களுக்கு தெரியும். அப்புறமா வந்து எஃப்எம்எஸ் காப்பி வந்து அதுலேருந்து வீடியோஸ் வந்துச்சு. ஸோ எந்த விதத்துலேயும் அதை வந்து படத்தில் இல்லையே ஒழிய எவ்ரிபடி நோஸ் வாட் அண்ணா இஸ் சேயிங். அந்த ஒரு விஷயம் வெளியே வந்துச்சுல்ல, அந்த இமோஷன் வெளியே வந்துச்சுல்ல. ஸோ எனக்கு பெருசாக கவலை இல்லை. அஃப்கோர்ஸ் இருந்தால் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதுதான் ஒரு பஞ்ச் லைனாக இருந்துச்சு படத்துக்கு. பட் அது தூக்குனதுக்கப்புறமா எனக்கு படம் வெளியே வரணும், அந்த ஒரு இதுதான். பட் அது படம்ல எடுத்திருக்கோம், ஆனால் அது வர முடியலங்கிற ஒரு பெயின் இருக்கும்ல, அதுதான் கேட்டேன். இல்லை, அது ட்ரெய்லரில் வந்துருச்சுல, அதனால ஐ எம் வெரி ஹாப்பி. ஐம் வெரி ஹாப்பி. நீங்கள் எவ்வளோ மறைக்க பார்த்தாலும் அது மறைச்சு மூட முடியலை, அதுதான் விஷயம். இந்த படத்தில் எது சென்சர் கட் பண்ணிச்சோ அது எல்லாமே வெளியே வந்திருக்கு. ப்ரோமோஸாக இருக்கட்டும், லைக் ஸோ எனிவே எண்ட் ஆஃப் தி டே வந்து நான் நினச்சது வந்து எல்லா அப்புறம் எங்கள் படத்தில் பார்த்து இங்கேருந்து போயிட்டு ரீசர்ச் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல், அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும் பாருங்கள். தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். நான் என் படத்தில் இவ்வளோ தான் சொல்ல முடியும், இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஐ ஜஸ்ட் வெட் யுவர் ஆப்படைட், ஐ ஜஸ்ட் கிவன் யூ ஒரு சின்ன துண்டு, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து யூ கோ டிக் இப்போ யூ வில் ஃபைண்ட் த என்டையர் ஹிஸ்ட்ரி, த என்டையர் வரலாறு. அது படிக்க உங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது கூட பார்க்குறவங்களுக்கு தோணலாம், ஏன் தீ பரவட்டுங்க ஒரு வேர்டை மாற்றணும் அப்படின்னு கூட தோணலாம். மேபி அவங்க டிக் பண்ணி பார்க்கும்போது எதனால அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கலாம். இல்லை, ஆக்சுவலி அவங்க வந்து சென்சர் போர்டில் சொன்னது என்னென்னா வந்து தீ பரவட்டும். நாங்களே ஷாக்டு, பிகாஸ் நாங்கள் மற்ற நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஆல்டர்னேட் டப் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கு மட்டும் நாங்கள் பண்ணவே இல்லை, அந்த தாட்டே வரல எங்கே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன் படம் ஃபுல்லாக தீயாக இருக்குது, ஃபயர். இந்த தீ பரவட்டும் சொல்லும்போது லிட்ரலாக வந்து இது தமிழ் தீ பரவட்டும் இல்லை, அப்படி இல்லை. அது எப்படி அவங்களுக்கு தோணுச்சுன்னா, எல்லாத்தையும் கொளுத்திருங்க, ஆர்சனிசம் பண்ணுங்க படத்துல. ஓகே. So you do arsonism, you do rowdyism, you do vandalism. அப்படி வருது, மக்களுக்கு அப்படி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. நீங்க பேசும்போது சென்சார் போர்டுக்கு வந்து நான் வந்து ஒரு 2-3 ஆப்ஷன்லாம் வச்சிருந்தேன், இங்க போனா இதாகும்னு. ஓரளவு முன்னாடி நீங்க கணிச்சிட்டீங்களா அது இப்படிதான் இருக்க போகுது, எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் இப்படிதான் இருக்க போகுது கணிச்சிட்டீங்களா? ஆமா, நாங்க வந்து அதான் வயலன்ஸ் நிறைய வைக்கல, எது அவங்களுக்கு தீனியாக இருக்குமோ, எது அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப சானிடைஸ்டு வெர்ஷன் ஆஃப் சினிமா தான் நான் எடுத்துகிட்டு போனேன்னா. See, 2 ways of looking at it. ரா இன்னும் கூட வயலன்ஸ் காமிச்சு இன்னும் கூட அந்த மாதிரியும் பண்ணலாம். யூ வில் கெட் an A certificate. Then or you may not even get passed. ஏற்கனவே இப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்கிற ஒரு படத்தையே வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அமுச்சு விட்டாங்க. ஸோ they didn't censor, they didn't give certificate. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் பண்ணேன். நான் முதல்ல இருந்து அவேராக இருந்து தான் நான் பண்ணேன் த்ரூ அவுட். பட் இப்போ சென்சார்ஷிப்பை வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்த்தா நிறைய லிபரல் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து வேண்டான்னு சொல்கிறது உண்டு. நம்ம வேண்டான்னு போலவு போகணுமான்னு இல்லை, பட் ஒரு ஒரு சிபிஎஃப்சிங்கிறது வந்து
ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குல்ல, நான் வந்து ஃப்ரீடமாக ஒன்று படம் பண்ணியிருக்கேன், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அதில் நீங்கள் அது வைக்கிறது வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் லெவலில் அல்லது நான் நினைக்கக்கூடிய வீரியம் ஒன்று இருக்குல்ல, அதை கம்மி பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு சின்ன தடைன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக கேட்குறேன். சின்ன தடையே இல்லை, அது பெரிய தடை தான். ஒரு அது ஒரு தலைவலி, அது ஒரு இட்ஸ் டார்ச்சர், இட்ஸ் ட்ராமா, இட்ஸ் ப்ரூட்டல். அது ஸ்பெஷலி யூ ஹேவ் யூர் ரிலீஸ் டேட் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க, ஓவர்சீஸ் விற்றுருக்காங்க, இது விற்றுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து கான்பர்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, டூ ஆர் டை. அண்ட் இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா. இப்போது ஸ்மால் ஃபில்ம் வித் ஸ்மால் பட்ஜெட்னா நான் இன்னும் கொஞ்சம் கூட தாங்கிக்கலாம், அது கூட தாங்க முடியாது, பட் அது ஓகே, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஐ கேன் கோ. பட் அவங்களும் நிறைய லாஸஸ் சஃபர் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் தட் இஸ் ஸ்டில் அ லிட்டில் மோர் பாசிபிள் தென் திஸ். இதை நீங்கள் தியேட்டர்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு எல்லாமே புக் பண்ணிவிட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணிவிட்டு அப்போது உங்களை வந்து நிற்க வச்சு நீ இது கட் பண்ணலன்னா படம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எங்கே வந்து நம்மளோட டேலண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் எங்கே நம்ம கொண்டு வர்றோன்னா அது என் படத்தை எஃபெக்ட் பண்ணாமல், என் படத்தை வந்து குறைக்காமல், இம்பேக்ட் குறைக்காமல் எப்படி நான் அந்த சென்சர் கட்டை வந்து நான் பண்ணுவேன்றது தான். இப்போ வந்து ஒரு நான் சிம்பிளாக சொல்லணும்னா எங்கள் படத்தில் ஒரு கட் இருந்துச்சு, வேறு அவர் போர்டு மேலே ஏறி அந்த ஹிந்தி இதை வந்து அழிச்சிருவாப்ல. யார்? அந்த 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 தம்பி ஃபஸ்ட்டு ஷூட் அவுட் நடந்த அந்த ஹீ இஸ் தட் பாய் பூங்குன்றன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, அந்த போர்டில் அந்த ஹிந்தி அழிக்கிறது, சாணம் வச்சு அழிக்கிறது வந்து இருக்கக்கூடாது, அப்படி அதை கட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. ஆனால் அவங்க சொல்லாதது என்னென்னா, இதனால தானே எல்லா பிரச்சனை அப்படின்ற வேர்பல் அந்த ஆடியோ வந்து அவங்க வந்து மியூட் பண்ணல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அவர் ஓடி வருவார், ஓடி வந்து அந்த சாதத்தை எடுப்பார், எடுத்து மேலே ஏறுவார், சஜஷனில் இப்படி எடுப்பார் கையை, அங்கே போர்டில் ஹிந்தி இருக்கும், ஓகே. அதுக்கப்புறமா ஒரு கன் சத்தம் கேட்கும், கீழே கிடக்குறான். ஸோ வி டிடன்ட் ஷோ தட், பட் உங்களுக்கு புரியலாது, அதுதான் நடந்துச்சுன்னு புரிஞ்சுச்சு. ஸோ வி பிகம் மோர் கிரியேட்டிவ். ஆக்சுவலாக நம்மளை கிரியேட்டிவ் ஆக்குறதே சிபிஎஃப்சி தான். ரொம்ப திங்கிங் ஜாஸ்தி. இப்போது இந்த படம் இந்த ஒரு சப்ஜெக்ட் இத்தனை வருஷமாக எடுக்காமல் ஏன் இருந்திருக்காங்கன்னு கூட நீங்கள் யோசிச்சிங்கன்னா மேபி இது வந்து வெளியவே வராது, இதெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து படம் பார்த்து வெளியே வராரு, ஷோ தான், நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஷோ விவசிங்க சென்சர் காப்பி பார்க்குறதுக்கு. ஸோ அவரையும் கூப்பிட்டுருந்தேன், அவர் வந்திருந்தார், வந்து படம் பார்த்து வெளியே வந்து இந்த படத்தை எப்படி வெளியே கொண்டு வரப்போகிற, எப்படி இந்த படம் வெளியே வரப்போகுது அப்படின்னு. ஸோ இது படம் நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லு, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, பட் ஹவு அப்படின்னு. நெக்ஸ்ட் டே சென்சர் ஆல்ரெடி வாய் வச்சிச்சு, அந்த சென்சர் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடுச்சு. பட் ஆனால் இப்போ அந்த அதர் சைடில் இப்போது பராசக்திக்கு இந்த இஷ்யூ வந்துச்சு, ஜனநாயகனுக்கும் அதே இஷ்யூ வந்துச்சு. இப்போ அவங்க வந்து கோர்ட் மூவ் பண்ணி அவங்க அதுக்கு மூவ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன வைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஃபிலிம் ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஆர் மற்றதெல்லாம் ஒரு சைடில் போயிட்டுருக்கு, நம்ம சிபிஎஃப்சி போகிறோம், அங்கே போயிட்டு எனக்கு ரிலீஸ் டேட் வந்துருச்சு, எனக்கு உடனே கொடுங்கன்னு அவங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் தான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இப்போ ரிவைசி கமிட்டியாக போகல அப்படின்னா அவங்களுக்கும் ப்ரெஷர் தான். இப்போ ரிவைசி கமிட்டி போக மாட்டோம்னா அது கோர்ட்டுக்கு வரணும். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரெஷருக்கு நடுவில் போகிறத விட கொஞ்சம் முன்னாலே சிபிஎஃப்சி இதெல்லாம் போனோம்னா ரிவைசி கமிட்டிக்கு டைம் இருக்கும், ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு டைம் இருக்கும். ஸோ தட் ஓரளவுக்கு எல்லாருமே சுமூகமான ஒரு முடிவுக்கு வரலாம். பட் இது இல்லாமல் வரது ஒரு சின்ன அவங்களுக்கும் சிக்கல், நமக்கும் சிக்கல்னு வருதுங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது 10ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் 15th அப்ளை பண்ணிட்டோம், December 15th. ஸோ தட் ஆல்மோஸ்ட் 1 month பிஃபோர். படம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது, ரெடி பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் என் படம் வந்து October 2 தான் நான் ஷூட்டிங்கை முடித்தேன், November, December 1.5 மாதத்தில் வந்து எப்படியோ ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சுட்டு, பிகாஸ் எனக்கு சென்சர் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் நான் வந்து இந்த படத்தை ஆரம்பித்ததும் அப்படி தான், முடித்ததும் அப்படி தான். சென்சருக்கு போகணுன்னா பிகாஸ் Jan 10th ரிலீஸ்னா ஐ ஹாவ் டு சென்சர் முன்னாடியே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் டிசம்பரில் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ நிறையவே டைம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பட் ஸ்டில் அந்த டைம் பத்தலை. இன்னும் கூட முன்னாடி நம்ம போகலாம், பட் அது வந்து ஃபைனான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு மாறும். நீங்கள் என்னென்னா எல்லாருக்குமே வந்து நீங்கள் அந்த ஃபினிஷிங் லாஸ்ட் மைல்ஸ்டோன் பேமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு எல்லாருக்கும் பேமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அந்த தட் ஹோல் பிக் சங்க் ஒரு சங்க் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே இருக்கும், உங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏறிட்டே இருக்கும். ப்ராக்டிக்கலாக இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இனிமேல் ஐ டோன்ட் நோ, இது பண்ணி தான் ஆகணும்னா அதையும் பட்ஜெட்டில் சேர்த்து தான் நம்ம பண்ணணும் இனிமேல். ஒரு 3 months முன்னாடியே படம் முடிச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ஜனநாயகனுக்கு இருந்த இஷ்யூ இருக்குல்ல, அதனால அது ரொம்ப சேட்.
2 days பிஃபோர் ரிலீஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நடக்கும்போது இட்ஸ் லைக் ஃபில்ம் மேக்கருக்கு இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். உங்கள் ரிசர்ச் எவ்வளோ எக்ஸ்டென்சிவாக இருந்தது இந்த படத்துக்காக? ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவம், பட் அதுலேருந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்க. அப்போ இதுக்கு ஒரு ரிசர்ச் ஒன்று தேவைப்பட்டிருக்கும். இன்டென்ஸ் ரிசர்ச் எவ்வளோ இன்டென்ஸாக தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலாக? யூ ஹேவ் டு லைக் ப்ரைமரி ரிசர்ச் இருக்கும், செகண்டரி ரிசர்ச் இருக்கும், ரெண்டுமே. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டட் வித் புக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. புக்ஸ், அப்புறமா நியூஸ் பேப்பர்ஸ், லைக் கானமெரா லைப்ரரியில் நிறைய ஆர்கைவ்ஸ், ஹிந்து, தினத்தந்தி, எல்லா ஆர்கைவ்ஸ்க்கும் போயிட்டு அந்த டைம் பீரியட் ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது, புக்ஸே நிறைய 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 புக்ஸ் படித்து, அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க இன்னைக்கு ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ரிட்டையர்டு ப்ரொஃபஸர்ஸ். எஸ்டர்டே ஒருத்தர் வந்து பேர் வேண்டாம், பட் ஸோ இன்டர்வெல்ல வந்து வரும்போது சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாரு, எப்படி இந்த படம் வெளியே வந்துச்சு, எப்படி பேன் பண்ணாம விட்டாங்க இந்த படத்தை சார், நீங்க சும்மா இருங்க சார் அப்படின்னு. இது வரதுக்குள்ள எவ்வளவு பாடுமே. பட் he was so happy, they were all so happy, and all sides I was talking to, even to some people like அந்த டைம்ல போலீஸா இருந்தவங்க, வெரி ஃபியூ பீப்புள், ஒரு 1-2 பீப்புள் மதுரையில், அவங்க கிட்ட கூட பேசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த நேரத்தில் போலீஸ் மேலே ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு. அவங்களோட மென்டாலிட்டி ஒன்று இருந்திருக்கும். அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபோர்ஸில் இருக்காங்க, அவங்க மனசாட்சிக்கு சொன்னால் கூட அவங்க தாண்டி தான் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க கண்டிப்பாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இல்லை, அவங்க வந்து சொன்னது என்னன்னா வந்து ரவுடிசம் பண்ணாங்க, அதுதான் ஸ்டேட்டோட ஒரு ஒப்பீனியன். இப்போது மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது வந்து ஒரு சிம்பத்தி வந்து பெருசாக எனக்கு தெரியல. அவங்க சொல்கிறது சிம்பத்தி இல்லை. பட் ஏன்னா நான் வந்து அந்த சிம்பத்தட்டிக்காக இருக்கிறவங்கள நான் மீட் பண்ணல. பட் சிம்பத்தட்டிக்காக இருக்கிறவங்கள வந்து ஆராமசாமி ஐயா மீட் பண்ணியிருக்காரு, புக்ஸில் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் அதை பார்த்து அவங்க வந்து அழுது, அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, ஒரு சில டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே நீங்கள் போயிருங்கன்னு சொன்னது வந்து போலீஸ். பட் நான் மீட் பண்ண போலீஸ் எக்ஸாக்ட்லி. இன்ஃபேக்ட் ஐ மெட் சம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில் ஸ்டூடெண்ட், ஆக்சுவலி திருநெல்வேலி இஸ் இட் திருநெல்வேலியில் தான் ஸ்கூல் சில்ட்ரனும் இருந்திருக்காங்க. இப்போது என் படத்தில் எல்லாமே காட்ட முடியாது, பட் ஸ்கூல் சில்ட்ரன் பெருசாக தே பிளேட் அ பிக் பார்ட். இப்போது இவங்க எல்லாரும் வந்து போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது, மாணவர் இயக்கமா தேடிட்டு இருக்கும்போது, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை தேடிட்டு இருக்கும்போது, இந்த போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிறது, நியூஸ் எடுத்துகிட்டு போகிறது, அவங்க இன்ஃபேக்ட் அவங்களும் அந்த மார்ச்சஸில் இருந்தாங்க, அவங்களும் அந்த போராட்டத்தில் இருந்தாங்க. இட் வாஸ் ஸோ ஐ மெட் சம்படி ஹூ வாஸ் அ ஸ்டூடெண்ட் தென். அவருக்கும் இது பிடிக்கல. அதே போல் நான் இன்னும் பல பேரை மீட் பண்ணியிருக்கேன், வேர் வீட்டில் வந்து அப்போது வந்து அதாவது யங் கண்ட்ரி ஒரே ஒரு பார்ட்டி தான் இருந்துச்சு அப்போது, த நேஷ்னல் பார்ட்டி. அந்த நேஷ்னல் பார்ட்டி, அப்பா நேஷ்னல் பார்ட்டி, அந்த பையன் வந்து ஹீ இஸ் டேக்கன் பை அண்ணாஸ் திராவிடியன் ஐடியாலஜி. ஸோ வீட்லேயே எனக்கு ஒரு எனிமி. ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எங்கள் அப்பா தான் வில்லன். இன்னொரு கதை ரெடியாக இருக்கும்போது தெரியுது. ஆக்சுவலி கமல் சார் கூட சொல்லிட்டு இருந்தார் அன்னைக்கு. ஹி வாஸ் சேயிங், எங்கள் வில்லனே எங்கள் அப்பா தான், அவர் அந்த மாதிரி. அப்புறம் எங்கள் அண்ணா வந்து தட் சாருனா வாஸ் ஃபுல்லி இன்டு திராவிடியன் ஐடியாலஜி அண்ட் அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட். கமல் சார் வாஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸோ ஆக்சுவலி கமல் சார் படம் பார்த்து ஹி வாஸ் க்ரைங், ஹி வாஸ் சாபிங். ஹி சேயிங், இது என் வாழ்க்கை, நிறைய இதிலேருந்து வந்து ஐ ஃபீல் ஸோ மச் ஆஃப் இட் இஸ் லைக் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. பட் இப்போ நிறைய இடங்களில் காட்சியில் வந்து கீழே வந்து சித்தரிக்கப்பட்டவை, இட்ஸ் ஃபிக்ஷனல்னு போட்டிங்க. அது மேனிட்டு நினைக்கிறீங்களா? அது மீன் யூஸ்வலாக அங்கேருந்து எடுத்துருக்கு பண்ணியிருக்கோம், பட் சில கிரியேட்டட் தான். பட் ஃபிக்ஷனல்னு வருது வந்து அகைன் இது எதுவுமே நடக்காது நம்ம இடத்துக்கு மாதிரி வந்துட்டு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு லைக் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஹிந்திலையும் நடத்தலாம் என்ற ஒரு ரூலை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த டைமில். அந்த ஆராய்ச்சி போயிட்டு இருந்துச்சு. வெரி சூன் தட் ரூல் வுட் ஹவ் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போது அதை வச்சு நான் வந்து ஒரு பையன் வந்து இப்படி போயிட்டு அந்த எக்ஸாம் எழுத போகிறான், அங்கே வந்து ஹிந்தின்னு சொல்கிறாங்க, 2 மாதம் கழிச்சு வான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் புனைவு. பட் த ஃபேக்ட் தட் அது வந்து அதனால வந்து பாதிப்பு இருந்துச்சு, அதனால பீப்புள் ரியாக்ட் பண்ணி எவ்வளோ சத்தமாக ரியாக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து நிறுத்திட்டாங்க, அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு ட்ராமாட்டிக்காக சினிமாட்டிக்காக ஐ எம் யூஸிங். இப்போது
இவர் வந்து தீ குளிச்சது சின்னசாமி என்றவர் தீ குளிச்சார். தட் இஸ் 64லேயே நடந்துச்சு. நம்ம படத்தில் 65 நம்ம காட்டுறோம். அப்போ காட்டும்போது 65ல் ஹீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். ஆனால் என் படத்துக்கு என் ஸ்க்ரீன் பிளேக்கு ஐ வாண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை இதையும் அதையும் எல்லாத்தையும் கோர்த்து பண்ண ஒரு சீன் தான். ஸோ தட் இஸ் ஃபிக்ஷனல். ஓகே. ஸோ யா, ஸோ அவங்க அது சொல்லும்போது இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு என்ன மைண்டுனா, நான் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் புக்ஸில் படிச்சிருக்கிறதுனால இது ஓகே நடந்த ஒரு விஷயம் தான் வருது. ஆனால் கீழே அகைன் சித்தரிக்கப்பட்டேன்னு போகும்போது எண்ட் ஆஃப் த டே இது வந்து அப்போது உண்மைங்கிறாங்களா இல்லைங்கிற தெரியாதவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு ஐ காட் தி ஆன்சர். அதான் தெரியாதவங்க வந்து போயிட்டு படிப்பாங்க. எனக்கு அந்த ஊக்கம் கொடுக்கும் இந்த படம்ன்றது தான் என்னோட ஆசை. நீங்க வாட் டு யூ வாண்ட் அவுட் ஆஃப் திஸ் ஃபிலிம்னு கேட்டிங்கல்ல, அதுதான் என்னோட இது. Behind Woods Untold Stories with director Sudha Kongra, powered by Air Fiber Wi-Fi all-in-one Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals world fastest growing saloon chain. Karthipuram 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்பொழுது தமிழகம் எங்கும். Behind Woods Untold Stories of Sudha Gongra, powered by Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Karthipuram, Coimbatore 200-acre dream township, premium plots, Arabian Garden Seafood Restaurant.